அந்த பெண்ணோட ஃபாதர் இன் லாவாக இருக்கட்டும், மதர் இன் லாவாக இருக்கட்டும், டவுரி கேட்டு அந்த பொண்ணை அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இது அறிந்த அந்த பெண் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போய் 15 நாள்லயே வீட்டுக்கு போயிருக்காங்க. போயிட்டு சொல்லவும் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு இந்த இடத்துல இருக்க பிடிக்கல, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லா பேரண்ட்ஸ் சொல்ற ஒரு வார்த்தை அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ தானே மேரேஜ் ஆயிருக்கு, அதுவும் அரேஞ்ச் மேரேஜ் தானே, போக போக சரியாயிடும், சொல்லி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிருக்காங்க. ஆனால் ரிதன்யா பற்றி நடந்த முழுசாலாம் சொல்லலை. செட் ஆகலை, எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு ஒரு திருமணம் நடந்த 10 நாள் ரிதன்யா வந்து சொல்லியிருக்காங்க, என்னால் முடியல எங்கேன்ட்டு. மேபி அந்த டைம் அப்போ அவங்க அப்பா அப்பவே புரிஞ்சிருந்து என்னம்மா பிரச்சனை உனக்கு, என்ன நடந்து சொல்லியிருந்தேன்னா நீ ரிதன்யா கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் சமாதானம் பண்ணி பேசி ரிதன்யோட மாமியாரே வீட்டுக்கு வந்திருக்காங்க. யாரோட வீட்டுக்கு? ரிதன்யா வீட்டுக்கு வந்து சமாதானம் பேசி திருப்பி கூப்பிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போயுமே ரிதன்யாவோட அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்காங்க. ரிதன்யாவை போட்டு சாப்பாடு போடாமல் வரதட்சணை கேட்டு 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 அவ்வளோ கொடுமை பண்ணியிருக்காங்க. அவங்க மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி எல்லா மூலியமாகவும் அவங்க அப்யூஸ் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அனுபவிச்சிருக்காங்க.